ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்னி எண்ணெய் பிசுபிசுப்பு தூசி ரொம்ப அழுக்காக இருக்க சிம்னியை கூட ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப புதுசு போல் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிம்னியை வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ எண்ணெய் பிசுபிசுப்பாக இருக்குதுன்னு. நான் வீடியோக்காகவே வந்து ஒரு 20 நாளாக க்ளீன் பண்ணலை. ஒரு 25 நாளாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா. இந்த காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா வெறும் 15 ரூபா தான், 100 கிராம் தான் இருக்கும். நம்ம வந்து இதில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். மீதி பாதியை வந்து இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காஸ்டிக் சோடா வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான். இப்போ வந்து வெது வெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் தான் வந்து இந்த சிம்னி ட்ரேவை போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிம்னி இதுவை போட்டுட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக காஸ்டிக் சோடா போட்டாச்சு. அடுத்தது இன்னொன்றையும் போட்டுடலாம். ரொம்ப கொதிக்க ஊற்றிடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப லேசான சூடும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் எப்படி வந்து அழுக்கெல்லாம் வெளியே வருதுன்னு. அந்த எண்ணெய் எப்படி பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இப்போ வந்து ஒரு 1/2 hour ஆகிடுச்சி. இப்போ கை க்ளோஸ் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியெல்லாம் வந்து கையை வச்சுலாம் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து கை க்ளோஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுருக்கேன். லைட்டாக தான் தேய்க்கிறேன். இங்கே பாருங்கள், அழுத்தி கூட கிடையாது, சும்மா தான் மேலே அப்படியே லைட்டாக தேய்ச்சி காட்டுறேன் உங்களுக்கு. எப்படி வந்து எண்ணெய் பிசுப்புலாம் வந்து வந்துடுச்சு பாருங்கள். அந்த தண்ணி எப்படி வந்து கலர் மாறிடுச்சு பாருங்கள். ஒரே எண்ணெய் சிக்கிட்டு வாசனை அடிக்குது எனக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸி க்ளீனிங் பாருங்கள். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் சாதாரணமாக ஸ்க்ரப்பு போட்டு சும்மா அப்படியே வந்து லிக்விட் ஊற்றி அப்படியே தேய்ச்சிட்டா போதும். சாதாரணமாக விம் லிக்விட் அப்படி இல்லையா, வெறும்னே வந்து ஸ்க்ரப்பை போட்டு கூட லைட்டாக தேய்ச்சிருங்க போதும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க எண்ணெய் பிசுப்புலாம் சுத்தமாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ பளபளப்பாக இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். 2 சிம்னியும் வந்து கழுவிட்டேன் பாருங்கள், எவ்வளோ பளபளப்பாக இருக்குது. இதே மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு எண்ணெய் பிசுப்பாக இருக்கும். அதாவது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க பாத்திரம், அந்த பாத்திரத்தை கூட இதே மெத்தட்லேயே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக எண்ணெய் பிசுப்பு வந்துடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அலுமினியம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பொருள் பார்த்திங்கன்னா இந்த காஸ்டிக் சோடா வந்து இந்த டேப்பு, அதாவது பிளாஸ்டிக் டேப்பு, பிவிஎஸ் பழுப்பு இந்த மாதிரி விற்கிறாங்க பார்த்திங்களா, அந்த கடைகளில் தான் இது கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.